Hello friends, இந்த வீடியோல இங்கிலீஷ் vocabulary and அந்த vocabularyயோட sentence making பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் டு இங்கிலீஷ் and இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மூலமா நம்ம ஈஸியா இங்கிலீஷை என்ன பண்ணிக்கலாம் அப்படினா கத்துக்கலாம். நம்ம இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணனும் அப்படினா நமக்கு நிறைய இங்கிலீஷ் vocabulary தெரிஞ்சா மட்டும் தாங்க சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First one, angry, கோபம். கோபம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படினா angry அப்படினு சொல்லலாங்க. உற்சாகமாக excited, excited அப்படினா உற்சாகமாக. சேம் அப்படினா அவமானம், எனக்கு அவமானமா இருந்துச்சு. சோ சேம் அப்படினா அவமானம். நெக்ஸ்ட் sad, வருத்தம், கவலை. சோ sad அப்படினு சொல்லலாம். ஹாப்பியா, ஹாப்பி அப்படினா சந்தோஷமாக மகிழ்ச்சியான தருணங்களை நம்ம ஹாப்பி அப்படினு சொல்லுவோம். ஹோம் சிக் அப்படினா இப்போ எங்கயாவது வீட்ல இருந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க அப்படினா அவங்கள நம்ம ஹோம் சிக்கா இருக்காங்க அப்படினு சொல்லுவோம். சோ வீட்டு ஞாபகமாவே இருக்காங்க, அதுதான் நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படினா ஹோம் சிக் அப்படினு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th one, செக்யூர் அப்படினா பாதுகாப்பான. செக்யூரா ஃபீல் பண்றேன்னு சொல்லுவாங்கல்ல. சோ செக்யூர் மீன்ஸ் பாதுகாப்பான. கம்ஃபர்டபுள் அப்படினா வசதியான. ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் அப்படினா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா உணர்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ கம்ஃபர்டபுள் அப்படினா வசதியான. ஹெசிடேட் அப்படினா தயக்கம். ஹெசிடேட் அப்படினா தயக்கம். இப்போ எதையாவது பேசுறதுக்கு இல்லது ஏதாவது அடுத்தவங்க வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படினா ரொம்ப கூச்சமா உணர்வோம். சோ ஹெசிடேட் அப்படினா தயக்கம். ஸ்லீப் உறங்கு. டிசி தலை சுற்றுறது. சோ தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது அதை நம்ம டிசி அப்படின்னு சொல்லுவோம். சேம் அப்படினா அவமானம். நெக்ஸ்ட் ட்ரை பண்றது. சோ ட்ரைடு அப்படினா முயற்சித்தர், முயற்சி பண்றது, ட்ரைடு. நர்வஸி அப்படினா குமட்டல். நர்வஸ் அப்படினா பதட்டமாக, ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ நர்வஸ் அப்படினா பதட்டமாக. நெக்ஸ்ட் கிரிதி அப்படினா மயக்கம். கிரிதி அப்படினா மயக்கம். சல்ட்ரி அப்படினா புழுக்கமான. சல்ட்ரி அப்படினா புழுக்கமான. ஷை அப்படினா கூச்சம். சை மீன்ஸ் கூச்சம். நெக்ஸ்ட் thirsty அப்படினா தாகம், தாகமாக. ஐ ஃபீல் வெரி thirsty அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ thirstyனா தாகமா இருக்கிறது. hungry அப்படினா ரொம்ப பசியா இருக்கிறது. சோ hungry அப்படினா பசி. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் angry அப்படின்ற vocabulary வேர்டுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஐ ஃபீல் வெரி angry, நான் மிகவும் கோபமாக உணர்கிறேன் அப்படின்னா நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன். சோ ஐ ஃபீல் வெரி angry. செகண்ட், ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட், நான் மிகவும் உற்சாகமாக உணர்கிறேன் அப்படின்னா ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட். எக்ஸைட்டட்னா நம்ம பார்த்தோம் உற்சாகமாக. ஸோ இப்படி தாங்க சிம்பிளா என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்ஸை மேக் பண்ணணும். நெக்ஸ்ட், ஐ ஃபீல் வெரி ஷேம், நான் மிகவும் அவமானமாக உணர்கிறேன் அப்படின்னா ஐ ஃபீல் வெரி ஷேம். ஐ ஃபீல் வெரி சேட், நான் மிகவும் வருத்தமாக அல்லது கவலையாக உணர்கிறேன் அப்படின்னா ஐ ஃபீல் வெரி சேட், நான் மிகவும் வருத்தமாக உணர்கிறேன். இந்த மாதிரி 16 அந்த இங்கிலீஷ் vocabularyக்கு நீங்களே சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.